வாயால உன்னை நான் ரொம்ப தப்பா பேசிட்டேம்மா. நீ சுத்தமானவ தான், என்ன மன்னிச்சிடுமா. நீ எங்க வீட்டு மகாலட்சுமி, என் மருமக. கவலைப்படாதீங்க, யார் வந்து தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். வடிவு போய் பொட்டு எடுத்துட்டு வா. என் மகன் கையால என் மருமகளுக்கு பொட்டு வைக்கட்டும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்துருமா. என்ன மன்னிச்சிருங்க. நான் கோபத்துல உங்களையும் உங்க மகனையும் தப்பா பேசிட்டேன். உன் கண்ணீரை மட்டும் நான் தொடக்கலம்மா, உன் மேல விழுந்த கரையும் சேர்த்து தொடச்சிட்டேன். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அழக்கூடாது. அழாதம்மா. சங்கீதா, நான் குடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்து உன்னையும் உங்க அம்மாவையும் எவ்வளவு கேவலமா பேசணுமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. நான் தப்பா நினைக்கலங்க. நீங்க குடிக்காம பேசியிருந்தாதான் எனக்கு வலிச்சிருக்கும். நீங்க குடிச்சிட்டு தானே பேசுனீங்க. பரவாயில்ல, குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு நினைச்சுக்கிறேன். ஐயோ, ஏண்டி அறிவு கெட்டவள, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர் மாலை போட்டிருக்காருல்ல, ஏங்க நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாவது சொல்லக்கூடாதா? தெய்வ குத்தமாயிருக்க. தெய்வமே உங்களை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. எனக்கு அது தப்பா தெரியல. என்னாலேயே அவங்க சந்தோஷத்தை தடுக்க முடியாம போச்சு. அன்பு, உன் கையால உன் பொண்டாட்டிக்கு நெத்தில பொட்டு வச்சு விடு. பெத்தவங்க நாங்க பார்த்து சந்தோஷப்படுறோம். எந்திரிமா. ஏங்க, காலம் பூராமும் என் காலடியிலே விழுந்து கிடப்பீங்களா? உங்களை நம்புறேன், என்ன கவுத்துற மாட்டீங்களே. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. மிடி மீனாட்சிக்கு நான் குழந்தை வரம் கொடுத்து இன்றுடன் 10 மாதங்களாகிறது. இன்று அவளுக்கு டேட். காலை 10:30 மணிக்கு மேல் எனக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறப்பான். என் செல்வ மகனை, என் அன்பு மகனை, என் தங்கத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே. சுடிதார் சுந்தரிக்கு குழந்தை வரம் கொடுத்து இன்றுடன் 8 மாதங்களாகிறது. இன்னும் குழந்தை பெற 2 மாதங்கள் இருக்கிறது. அதுவும் இரட்டை குழந்தைகள். சாமி, யார் மாணி? பௌர்ணமி அன்று நடு இரவில். ஓ, மல்லிகாவா? உன்னை மறக்க முடியுமா? இன்பத்தை வாரி வாரி இறைத்தவள் அல்லவா? பொண்ணு யாரு? ஏன் பொண்ணுதான். மகளே, வாமா, வந்து இந்த அப்பாவை கட்டிப்பிடித்து காது குளிர அப்பா என்று சொல்லமா. நான் காது குளிர கேட்கிறேன். வாமா, வா. அம்மா, எனக்கு 2 அப்பாவா? இல்லடா, உனக்கு ஒரே அப்பா தான். அவரு வீட்ல இருக்காரு. இவன் ஒரு பைத்தியம். அப்படிதான் சொல்லுவான். நீ வா போலாம். அடி சண்டாளி, பௌர்ணமி இரவில் என்னை பாடாய்படுத்தி குழந்தை வரம் பெற்றாய். பெத்தவனை பைத்தியம் என்கிறாள், வளர்த்தவனை அப்பா என்கிறாள். என்ன உலகமடா இது! இந்த பெண்களை நம்பவே முடியவில்லை. சிலர் காட்டியும் கொடுக்கிறார்கள், சிலர் இவளை மாதிரி மறைக்கவும் செய்கிறார்கள். இனிமேல் யாருக்கும் நான் குழந்தை வரம் கொடுப்பதில்லை. என் ஆண்மையை நான் சேமித்து வைத்துக் கொள்கிறேன். சமையல்லாம் முடிச்சிட்டியா? அத்தை, மாப்பிள அங்கேயே நில்லுங்க. கருவாடு எதுவுமே சுத்தம் இல்லாம இருக்கு. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கிய? அப்ப நான் லெட்டர் போட்டு வர்றேன். என்ன மாப்பிள, கோவமா இருக்கீங்க போல இருக்கு? கோவம்லாம் இல்லைங்க, ஏதோ என் மனசு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்தவனே வீட்டுக்குள்ள விடாம எதுக்கு வந்தேன்னு உங்க அம்மா கேக்குறாங்க. ஐயோ மாப்பிள, தப்பான எண்ணத்துல நான் சொல்லல. நீங்க மாலையை கழட்டிட்டு சங்கீதா கூட மணிக்கணக்கா பேசுங்க. வீடு வாசல்ல சுத்தம் இல்லாம இருக்கு, அந்த அர்த்தத்துலதான் நான் சொன்னேன். இது வேண்டிக்கிட்டு போட்ட மாலை இல்லைங்க, வெறுப்புல போட்ட மாலை.
சங்கீதா மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த மாலை தான் சங்கீதா கூட பேச தடுக்குதுன்னா இந்த மாலைக்கு இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேங்க. என்னடி இப்படி சொல்லிட்டு போறாரு? கோயில்ல கழட்ட வேண்டிய மாலை வீட்டுல கழட்டி போட்டா ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆக போகுதுடி. நீ ஏமா அவர்கிட்ட பேசின? நான் பேசி அனுப்பியிருப்பேன்ல. அந்த மாலையை கழட்ட என்ன கூத்து பண்ண போறாரோ போ. ஐயோ என்ன பண்றேனே தெரியல. பூசாரி, யோ பூசாரி. ஏண்டா வேலை பார்க்க விடாம பூசாரி பூசாரின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? பூசாரி, இந்த மாலையை இப்பவே கழட்டணும். கழட்டி விட்டா நான் போயிடுவேன் பூசாரி. ஏன்னா மாலை என்ன சட்டையா போட்டு வந்து கைட்டு போடுறதுக்கு? வெள்ளிக்கிழமை வரைக்கும் கைட்டக்கூடாது, ஓடி போயிரு. இந்த மாலையை போட்டுட்டு சங்கீதா வீட்டுக்கு போனா மாலையை கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மாலையை போட்டுக்கிட்டு சாமியை பார்க்க போனா தப்பு இல்ல, பொம்பளைய பார்க்க போறது தப்பு. அவங்க பக்கத்துலயே போக கூடாதுடா. நீங்க இந்த கோயில தானே பூஜை பண்றீங்க. நீங்க உங்க பொண்டாட்டி கூட இருந்துட்டு இங்க வந்து பூஜை பண்ணலாமா? கோயிலுக்கு வரும்போது குளிச்சிட்டு சுத்தமா தாண்ட வருவேன் வெங்காயப்பால. நானும் அதே மாதிரி சுத்தபத்தமா குளிச்சுட்டு தானே கோயிலுக்கு வர்றேன். எனக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? ஏய் ஓடி போயிரு. மாலையை கைட்டணும் இந்த கோயில் பக்கம் வந்த இந்த கையாலே அடிச்சு கொண்டு விடுவேன்டா. நீ பேசுற பேச்சுக்கு நான் மாலையை கைட்ட மாட்டேன்டா. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கடா, போடா. பூசாரி, என்கிட்டயே சவாலா? இந்த மாலையை எப்படி கழட்ட வைக்கிறது எனக்கு தெரியும், பாக்குறீங்களா? கீச்சே போடா, போக்கத்த வயல என்கிட்டே சவால் விடுறியா? நீ ஏன் நானும் பாத்துருவோம்டா. பாத்துருவோம். இது சவாலுக்கு சவால். பாப்போம் பாப்போம், போடா. பாப்போம். இல்லங்க பூசாரி, ஸ்டாப். பூசாரி, இந்த மாலை இப்பவே கழட்டினா ஆஃப் பாட்டிலும் 2000 ரூபாயும் தர்றேன். என்ன சொல்றீங்க? அன்பு, கோயில்ல உன்ட்ட வீரமா சவால்லாம் விட்டேன், அதுல நான் தோத்து போயிட்டேன். நீ ஜெயிச்சிட்ட. சின்ன சந்தோஷமா இருங்க. மாலையை கைட்டினா அவ்வளவுதானே, கொண்டா கைட்டிடுவோம். இதெல்லாம் எனக்கு லஞ்சமா கொடுத்தா நான் மாலையை கைட்டுமா? கைட்ட முடியாதுடா. என்னடா பண்ணுவ நீ? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். தெரு தெருவா போய் என்ன பூசாரி ஏமாத்திட்டான்னு சொல்லி உன் மானத்தை வாங்குவேன். போலீஸ்ல சொல்லி உன்னை கம்பி என்ன வைப்பேன். ஊர்ல சொல்லு, இல்ல போலீஸ்ல சொல்லு. போலீஸ் கிட்ட மாலையை கேட்டு சொல்லி எனக்கு ஆப்பாட்டுல 2000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தான்னு சொன்னேன். லஞ்சம் கொடுத்த குற்றத்துக்கு உடனே உள்ள பிடிச்சு போடுவாங்க. உள்ள போறியா இல்ல பேசாம இருக்கியா? பூசாரி, நான் பயம் காட்டணும் தான் அப்படி சொன்னேன். நீங்க அதுக்கு போய் போலீஸ் லஞ்சம் எல்லாம் சொல்றீங்களே. இந்த மாலையை கழட்ட என்னதான் வழி சொல்லுங்க பூசாரி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அப்படி வா வலிக்கு. உன் நிலைமை எனக்கு புரியுது. வர வெள்ளிக்கிழமை மாலையை கேட்டிடலாம், சரியா? பூசாரி, நீங்க ஓர வஞ்சனை பண்றீங்க. வெள்ளிக்கிழமையே மாலை கழட்டணும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை கழட்ட கூடாதா? என்னடா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்கவே மாட்டேங்கிற. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வா, கைட்டு விடுறேன். எதுக்கும் மசிய மாட்டேங்கிறானே. வேற எப்படி பூசாரி கவுக்கிறது ஒன்னும் புரியலையே.